தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உலகர்களோடும் குறைவாக இருப்பதால் நாங்கள் இன்று தமிழ் காலத்தின் முதலாவது வாரத்தின் வெள்ளிக்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் தபக்காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நானும் நீங்களும் சகோதரத்துவத்தை பற்றி நாங்கள் சிந்திப்போம். ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி என்ற நிலையிலே நாங்கள் உற்று நோக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் மன்னிக்க நான் தயாராக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்கு உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள், நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்படுத்தி செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ ஒரு மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லுறவு இன்றைய காலகட்டத்தில் சூழ்நிலையில் எத்தனையோ உறவுகள் பிரிக்கப்பட்ட நிலையில், பிளவுபடுத்தப்பட்ட நிலையில், பிரச்சனைகளுக்கு உள்ளான நிலையில், ஏன் எத்தனையோ சகோதர சகோதரிகள் நம்முடைய முகங்களை கூட பார்க்க முடியாமல், கதைக்க முடியாமல், குரோதத்தோடும் பகைமைகளோடும் கோபத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலை மாற வேண்டும். கோபத்தினால், சீற்றத்தினால், சினத்தினால், எங்களுக்கு உள்ளாகின்ற தேவையற்ற சிந்தனைகளினால், குரோதங்களினால், பகைமைகளினால் எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ உறவுகள் பிரிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டிருக்கிறார். உறவுகளுடைய அன்பிற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். என்ன செய்வது என்று அலறிக் கொண்டிருக்கிறார். ஒற்றுமையாக முடியாத நிலையிலே, மகிழ்ச்சியாக வாழ முடியாத நிலையிலே, அமைதியாக வாழ முடியாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலே என்னுடைய கடமையும் பொறுப்பும் என்ன? ஒவ்வொருவரும் என்னுடைய நண்பர் நண்பிகள் என்ற நிலையிலே, ஒவ்வொருவரும் என்னுடைய சகோதரன் சகோதரி என்ற நிலையிலே, ஒவ்வொருவரும் இறைவனால் கொடுக்கப்பட்ட மாபெரும் கொடைகள், அவர்கள் என்னுடைய பொறுப்பு, அவர்களை நான் தான் பார்க்க வேண்டும், அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்ய வேண்டும் என்ற உணர்வுகளோடு நாங்கள் வாழ பிரயாசப்படுவோம். மன்னிப்போம், மறப்போம், மன்னிப்போம். சகோதர சகோதரிகளை மன்னிப்போம், எங்களுடைய உறவுகளை மன்னிப்போம், எங்களோடு வாழ்வர்களை மன்னிப்போம். எங்களுக்கு பிள்ளை செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள், ஏதோ தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்றார்கள். அவருடைய பாவப்பிள்ளைகளை, எங்களுடைய பாவப்பிள்ளைகளை இறைவனை மன்னிக்கின்றார் என்று சொல்லி சொன்னார். ஏன் எங்களுக்கு எதிராக இருப்பவர்கள், எங்களுக்கு எதிராக பிள்ளை செய்தவர்களை, குற்றங்களுக்கு ஏன் எங்களால் மன்னிக்க முடியாமல் இருக்கின்றது? அந்த பெரியவரான, அந்த வல்லவரான ஆண்டவரே எங்களை மன்னிக்கின்றார் சொல்லி சொன்னார். அதற்கு ஈடு நிகழ்த்தவர்களாகிய எங்களால் ஏன் மற்றவர்களின் பாவங்களை மன்னிக்க முடியாது? மன்னிப்போம், அவரை ஏற்றுக்கொள்ளவும் அன்போடு அன்னை மூலமாக மன்னிப்பின் குணங்களாக நாம் உருமாற்றுகிறோம். எல்லாம் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்.